நல்லவர். ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் I welcome you all who have come here this afternoon. இந்த மத்தியான வேளையில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இங்கே உட்காருங்கப்பா, அங்கே உட்காருங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இன்னும் உற்சாகமாகவே இருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னும் இருக்கிறோம்? முதலாவது, அதுக்கப்புறம் உற்சாகமாக இருக்கிறோமான்னு பார்ப்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம், நம்ம தலைகளை வணங்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவுகளை நாங்கள் கொண்டாடும்படி உங்கள் சமூகத்தில் கூடி வர எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வமே, எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய செவிகள் விருத்த சேதனம் செய்யப்பட்டு உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபித்து எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து சொல்ல போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடபடிகள், ஆக்ட்ஸ் 20:35. ஆக்ட்ஸ் 20:35. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆக்ட்ஸ் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். யாராவது ஒருவர் இங்கிலீஷ்லையும் வாசிச்சீங்கன்னா உதவியா இருக்கும். someone in English please. In everything I did, I showed you by this kind of hard work we must help the weak, remembering the word the Lord Jesus himself said, it is more blessed to give than to receive. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். First Chronicles, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், chapter 29. First Chronicles chapter 29, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 13, 14, 13 and 14. யாரோ ஒருத்தர் முதலாவது இங்கிலீஷ்ல முதல்ல வாசிப்பீங்களா? Now our God, we give you thanks and praise your glorious name. But who am I? And who are my people that we should be able to give as generously as this? Everything comes from you, and we have given you only what comes from your hand. தமிழ் வாசிங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம அடுத்த சீரீஸ், ஒரு தொடர் செய்திகளை நாங்கள் இந்த தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். என்ன தலைப்பின் கீழ் சொன்னா, உம் கரத்தில் பெற்றதை உம் கரத்தில் தருகிறோம். சொல்லுங்க, உம் கரத்திலிருந்து பெற்றதை உம் கரத்தில் தருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We give you what comes from your hand. இல்லையா? இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, we give you back what has come into our lives from your hand. உம்முடைய கரத்திலிருந்து வந்ததை உம்முடைய கரத்தில் திரும்ப தருகிறோம் என்கிற தலைப்பின் கீழ் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான வசனம். ஏன் சொல்லுங்க? இந்த வசனம் நமக்கு பரிச்சயமான வசனம். எப்படின்னு சொல்லுங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும்னு சொன்னால், இந்த வசனத்தை நீங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேட்பது உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். You have heard this verse every Sunday when you come to the church. ஆமாம். ஆஃபரிங், வெரி குட் ஜான்சன் பிரதர். அவருக்கு ஒரு கைகளை தட்டுங்க. வெரி குட், தேங்க்யூ. காணிக்கை நேரத்தில் நம்ம ஒரு ஜெபத்தை செய்து தான் நம்ம காணிக்கை கொடுக்கிறோம். என்ன காணிக்கை கொடுக்கிறோம்? உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினதை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நான் இந்த பகுதியை குறித்து நம்ம தியானிக்கும் போது அநேக காரியங்கள் இதில் இருக்கிறதை நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். முதலாவது காரியம் பாருங்க,
அப்போஸ்தலர் நடபடிகள்ல 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், Acts 20:35, we read that before. வசனம் சொல்லுது, it is more blessed to give than to receive. அதுல பால் சொல்றாரு, remembering the words of Lord Jesus himself who said it is more blessed to give than to receive. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். சத்தமா சொல்லுங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். சொல்லுங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஹல்லேலூயா. It is more blessed to give than to receive. சொல்லுங்க, it is more blessed. சொல்லுங்க, it is, சத்தமா சொல்லுங்க, it is more blessed to give than to receive. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, see, God blesses his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கிற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. And we obviously feel blessed. அதாவது நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற காரியங்களை பார்க்கும்போது we are so blessed. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது when you look into your lives of what you have received from God, for the salvation that he has given you, for all the, for whatever, call it whatever, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்கள், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற குடும்பங்கள், உங்களுக்கு God has given you a family, God has given you children, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற உடைமைகள், all of your belongings, a shelter for you to live in, நீங்க தங்கு வசிப்பதற்கான ஒரு வீடை கர்த்தர் தந்திருக்கிறார். And so many things we can keep on numbering them. அவைகளை என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா இருக்கும் இல்லையா? ஆகையினால so many things, கடவுள் நமக்கு, தேவன் நமக்கு செய்துகிற காரியம், பல காரியங்கள், அவைகள் நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு we are going to look at in a different way. என்ன பார்க்க போறோம்னா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. So we always pray. நம்ம சபைக்கு வரும்போது நம்ம ஜெபிப்பது வழக்கம். என்ன? ஆண்டவரே, இவர்களுக்கு இப்படி ஒரு தேவையோடு இருக்கிறார்கள், இவர்கள் இப்படியே ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் இருக்குது, இந்த ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்யும், பிள்ளைகளுக்கான ஞானத்தை தாரும். We pray for so many things which is important, which is part of our life, because that is our relationship with God. ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவின் அடிப்படை என்னது? ஜெபம். நாங்கள் அநேக காரியங்களை ஜெபத்தில் தேவனுக்கு ஏறெடுக்கிறோம். ஆனா that is one part of the one side of the coin. ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு காயின் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே யூகேல ஒரு பவுண்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ டேக் ஆர் இப்போ நான் பாருங்க, என் பேக்கெட்டில் இப்போ நான் ஏதோ ஒன்று வச்சுருந்தேன் நினைக்கிறேன், இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இப்படி இருக்குது இல்லையா? இது என்னது? ஒரு 5 பவுண்ட் நோட் இல்லையா? இந்த 5 பவுண்ட் நோட், இந்த 5 பவுண்ட் நோட்டில் இந்த 5 பவுண்ட் நோட்டில் இந்த பக்கம் உங்களுக்கு ராணியுடைய படம்லாம் இருக்குது. ஓகேவா? சரி, ரைட். இந்த பக்கம் இருக்குது. இப்போ இந்த ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கமும் சில பிரிண்டிங் காரியங்கள்லாம் இருக்குது இதுலயும். ரைட்டா? போத் சைட்ஸ் ஹேஸ் சம்திங். ரைட்? இஃப் இட் இஸ், இப்போ நான் உங்களுக்கு கடைக்கு, நீங்கள் கடையில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நீங்கள் காசு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு காசு தரேன். ஒரு பக்கம் கலராக இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் திருப்புனா வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த காசு செல்லுமா? செல்லாது. பிகாஸ் both sides is what together brings benefit, brings the value. இல்லையா? இதுக்கு இந்த 5 பவுண்டுக்கு ஒரு வேல்யூங்கிறது, அந்த வேல்யூ what is printed on both sides of the paper. இல்லையா? ரெண்டு பக்கமும் என்ன அச்சடிக்கப்பட்டிருக்கிறதோ ரெண்டும் together brings value. Even if one side is not there, that doesn't bring value. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் we receive so many things from God. ஆண்டவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் பெறுகிறோம். But that is just one part of the story. இல்லையா? அது ஒரு பகுதி தான். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட் தான் அது. But there is another part of it. அடுத்த மறுபகுதி என்னதுன்னு சொன்னா, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினதை உம்முடைய கரத்தில் தருகிறோம். Hallelujah. Now one more thing I will tell you. பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் முதலாவது ஆதியாகமத்தை நீங்க பார்க்கும்போது, எல்லாவற்றையும் படைக்கும் போது ஆண்டவர் என்ன படைத்தார் பாருங்க. நான் இப்ப going out of subject தான், but out of my portion, நமக்கு டைம் கிடைக்காது போயிடக்கூடாது. ஓகே, எனிவே நீங்கள் திருப்புங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம், Genesis chapter 1, 11வது வசனத்தை வாசிங்க. 11th verse, 11 and 12 வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அடுத்த வசனம், பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள்
விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கீங்க? யாராவது ஒருத்தர் வாசி காட்டுங்க. Then God said, land has produced the vegetation. Seed bearing plants. போதுங்க, I think we'll stop there. Seed bearing plants. பழத்த கனியை ஆண்டவர் படைக்கும் போது, when God created all sorts of different crops, all sorts of different fruits, எல்லா வித்தியாசமானவைகளை படைக்கும் போது God had the seed within it. இப்ப பாருங்க, விதையை தனியா ஒரு பாக்கெட்ல போட்டு கொடுக்கல. இப்ப நமக்கு கடையில் நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா? விதைகளை பாக்கெட்ல போட்டு ஆண்டவர் தனியா கொடுக்கல, இல்ல கொடுக்காமையும் விடல. கொடுக்காம விட்டுட்டு நீங்களே அந்த விதையை எப்படியாவது கொண்டு வாங்கன்னு சொல்லல. விதையை கொடுத்து அந்த விதைக்கு ஒரு வேலை இருக்குது. ஓகேவா? அந்த விதைக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த விதையை திரும்ப கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதிகமான பலனை கொடுக்க மாட்டாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கனிக்குள்ளையும் every fruit has a seed in it. If the seed does not die on the ground, it will not produce anymore. புரியுதா உங்களுக்கு? It will not have a produce. ஒன்றையும் விளைவிக்க முடியாம போய்விடும். அப்படின்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். God intended for a purpose, but in order for God intended for a produce, அதாவது ஒரு காரியத்தை விளைவிக்க வேண்டும், அவைகள் பெருக வேண்டும் என்று தேவன் நினைத்தார். ஆனால் அது பெருகுவதற்கான விதையை முதலாவது கொடுக்கும் அந்த கனி மரங்களிலேயே, அந்த கனிகளிலேயே விதையை கொடுத்து அதை தந்தார். தேவன் கொடுத்ததை அவர் கைகளில் கொடுக்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். It is not something, he is not demanding anything that he has not given you. உங்களுக்கு தராத ஒன்றை தேவன் ஒரு நாளும் கேட்க மாட்டார். சொல்லுங்க, எங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க, எங்களுக்கு தராத ஒன்றை தேவன் கேட்கவே மாட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? சோ ஆண்டவர் கனிகளை படைக்கும் போதே விதைகளை வைத்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாவீது சொல்றார், உம்முடைய கரத்திலிருந்து பெற்றதை உம்முடைய கரத்தில் தருகிறேன். What I received from you, I want to give back. ஆமென். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தந்திருக்கிறதை திரும்ப தருவதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? Are you following me? உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப it's an important subject and you have to understand first thing, everything first of all belongs to God. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு எனக்கும் தேவை. So many times we think, என்ன நமக்கு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்னது நம்ம ஆண்டவருக்கு ஏன் கொடுக்கணும், இல்ல ஆண்டவருக்கு ஏன் இருக்காதா? See, one thing we have to understand, first thing we have to understand, everything belongs to God. எல்லாமே தேவனுடையது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற உயிரிலிருந்து உங்களுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு துளி காரியமும், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற every aspect of your life belongs to God. எடுத்து வாசியுங்கள், சங்கீதம் 24 1வது வசனம். Psalm 24 verse 1 வாசிக்கலாம். சங்கீதம் 24 1. சீக்கிரமா. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும், சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடையது. The earth is the Lord's and everything in it, the world and all who live in it. எல்லாமே கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடையது. அடுத்தது வாசியுங்கள், ஜேம்ஸ் நம்ம ரெக்கார்டிங் விட்டு இங்க பார்க்க கூடாது. ஜேம்ஸ் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஜேம்ஸ் 1:17 வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகுது? யாருடையது? கர்த்தருடையது. அங்கிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வருகிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்கிருந்து உண்டானதுன்னு உங்களுக்கு தெரியணும். யாருடையது? Everything that we have belongs to God and everything that we have has been given to us by God. சொல்லுங்க, ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரிடத்தில் இருந்தது. ஆண்டவரால் இங்கிலீஷ்ல என்ன போடப்பட்டிருக்குது? Every good and perfect gift is from above, coming down from the Father of the heavenly lights, who does not change like shifting shadows. அப்ப every good and perfect gift is from above. எல்லாம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்பதை நானும் நீங்களும் we have to understand, புரிந்து கொள்றதும், and we need to acknowledge. அதாவது நாங்கள் வெறும் அதை புரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, நாங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒப்புக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். We have to not just understand. So many times we understand, ஆமா எல்லாம் வருதான், but we have to start not just accepting it. Yes, okay. ஆனா we have to start என்ன சொல்றதுன்னா, அதை நானும் நீங்களும் we have to start acknowledging.
whatever we have. பாருங்க, எனக்கு every day in your life, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் you have to think, how many times do you acknowledge what you have is from God? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருடையது, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது என்று சொல்லி எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களையே நினைப்பூட்டிக் கொள்கிறீர்கள்? எத்தனை தடவை நீங்களே இப்போ ஏதாவது ஒரு காரியம், இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனே அப்பா இந்த உயிர் கர்த்தருடையது, இன்னைக்கு இந்த கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை முறை நம்ம அந்த how many times we understand, நமக்கு தெரியும் உயிர் கர்த்தர் கொடுத்தது தான் தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். பட் how many times do you acknowledge? That is a very important, that is a difference. Knowing is different to acknowledging. அதாவது knowing na, yeah I know it. Acknowledging na, every time, every minute acknowledging what you have is from God and He has given you. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் பாருங்க, இன்றைக்கு நாங்க பார்க்கிற பிரசங்கத்தினுடைய தலைப்பு முக்கியமான காரியம் என்னது? உம்முடைய கரத்திலிருந்து பெற்றதை உம்முடைய கரத்தில் தருகிறோம். We give it back into your hands what we have received from you. ஓகேவா? அந்த தலைப்புல பார்க்கும்போது முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? தாவீது அப்படியே செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம அடுத்த வசனத்தை பார்த்தோம், பெறுகிறதை பார்க்கிலும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்திருக்கிறோம்? எல்லாம் கர்த்தருடையதுன்னு பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் அவரிடத்திலிருந்து தான் உண்டாகி என்னிடத்தில் வருகிறது என்று நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த நாளில் நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, have you considered giving back to God what you have received? நீங்கள் பெற்றதை கர்த்தர் அண்டையில் திரும்பி கொடுப்பதை குறித்து நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? எவைகளை என்பதைத்தான் இந்த பிரசங்கத்தினுடைய தொடராக நாங்கள் பார்க்க போகிறோம். எவைகளை, என்னென்ன காரியங்களை நாங்கள் கர்த்தருடைய கைகளில் கொடுக்க வேண்டும்? இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். We are going to read one more verse. வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம், Luke chapter 23 verse 46, 23:46வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இங்கிலீஷ்ல வாசிங்க. Jesus called out with a loud voice, Father, into your hands I commit my spirit. While he said this, he breathed his last. உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Father, into your hands I commit my spirit. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினதை உம்முடைய கரத்தில் தருகிறேன். We all know that this life has been given to us by God. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் மனுஷனை பூமியின் மண்ணினால உண்டாக்கி அவனுடைய நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். சரியா? அவர் he breathed into his nostrils. அப்ப நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். He became a living soul. He became a living being. அப்ப ஜீவனை கொடுத்தது யார் நமக்கு? கர்த்தர். இயேசு சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை. Jesus committed his spirit into the hands of God. வாசிங்க பிரசங்கி, எக்லிசியாஸ்டஸ் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி, எக்லிசியாஸ்டஸ் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எக்லிசியாஸ்டஸ் 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. வாசிங்க இங்கிலீஷ்ல. And the dust returns to the ground it came from, and the spirit returns to the God who gave it. The spirit எங்க அப்படினா இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? Who gave the spirit? யார் ஆவியை தந்தவர்? ஆவியை யார் தந்தாருங்க? ஹல்லேலூயா. திருப்பி நாங்கள் நல்லா பாருங்க. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் எல்லாம் என்னன்னா, எதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றோம். ஒவ்வொரு பார்ட்டியும் பார்க்கும்போது அதை கர்த்தரிடத்திலிருந்து தான் நாங்கள் பெற்றோமான் என்று வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அப்படின்னு சொன்னா இயேசு சொல்றாரு, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் அதை கடவுள் ஆண்டவர் பாருங்க, இப்ப இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் வந்தவர் ஏன் பிதாவுடைய கைகளில் அதை ஒப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அதை யாரிடத்திலிருந்து பெற்றதாய் அவர் சொல்லுகிறார் அப்படின்னா, அப்ப ஆவியை தந்தவர் யாரு? தெய்வம். கர்த்தர் ஆவியை தருகிறவர்.
அப்ப இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜீவனை தந்திருக்கிறவர் யாரு? தெய்வம். அப்ப நம்ம பெற்றிருக்கிற அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிற ஆவியை, அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிற ஜீவனை நாங்கள் அவருக்கு தர வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு அழகாய் காண்பித்து கொடுக்கிறார். Now we have to understand one more thing. பாருங்க, இயேசு கடைசியில மரிக்கும் போது தாங்க பாஸ்டர் செஞ்சாரு இதை அப்படின்னு நம்ம யோசிப்போம். இயேசு எப்ப செஞ்சார் இந்த காரியத்தை? தான் மரணம் கடைசி கொடுத்துட்டு அடுத்தது ஜீவனை விட்டார் இல்லையா? So he died after he said this. But you need to know one thing. You know what? Jerusalemல in Israel, this is the prayer of every child every night. This is not something one time என்னைக்கோ நடந்தது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தேவான் இதே வார்த்தையை சொல்றார் முடிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையை. என்ன சொல்றாரு? உம்முடைய கைகள் என்று ஆவியை ஒப்புவித்தேன்னு சொல்லி ஸ்தேவான் மரணம் அடைகிறான். How does he exactly என்ன ஜீசஸ் சொன்னதை வச்சு எழுதி அந்த நாட்கள்ல நியூ டெஸ்டமென்ட் இன்னும் எழுதப்படவே இல்லையே. நமக்கு நியூ டெஸ்டமென்ட் இருக்குது, ஸ்தேவானுக்கு நியூ டெஸ்டமென்ட் எழுதப்படலை. he was part of நியூ டெஸ்டமென்ட். ஓகேவா? அன்னைக்கு அவனுக்கு இயேசு என்ன சொன்னார்னு எழுதப்பட்டதா, இயேசு சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல இன்னும் எழுதப்படல. அவளதான் ஸ்தேவான் இயேசுடைய சிலுவைக்கு அருகாமையில் இருந்திருப்பாரா? முடிந்திருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பக்கத்துல யாருமே இல்லை. அவரோட இருந்த சீஷர்களை விட்டு ஓடிட்டாங்க, யோவான் ஒரே ஒரு சீசனை தவிர. அப்படின்னு சொல்லும்போது this was a common aspect, or this is a common prayer every Israelite prays every night before going to bed. What does he pray? Father, into your hands I commit my spirit. எத்தனை பேர் சொல்ல முடியும்? Father, into your hands I commit. பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை. So I commit my life into your hands, not because I'm going to die, because I want to live for you. Hallelujah, hallelujah. என்ன பின்னாடி உங்களுக்கு புரியுதா? சொல்றது புரியுதா? ஒரு தடவை உங்க ஃபேமிலியா மட்டும் இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு தடவை உழுக்குங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்சம் கேளுங்க. உங்க ஃபேமிலி இல்லாம யாரையும் தொற்றாதீங்க. But you have to understand that that's very, very important. Today's message is very, very important. You have to understand this. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி தான், your Christian life shouldn't become invalid. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை செல்லாத நோட்டை போல ஆயிடக்கூடாது. ஒரு பக்கம் எல்லாம் இருக்குது, இன்னொரு பக்கம் திரும்பினா வெள்ள பேப்பரா இருந்துடக்கூடாது. ஆகையினால it is very, very important. So many times if I preach you about okay, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், that will be more encouraging, that will be more ஒரு ரிவைவிங்கா இருக்கும். Yes, obviously, and I'm not, அது தப்பு இல்லை. அதே மாதிரி அதை நான் பண்றதுக்கும் இல்லை. நம்ம டெய்லி பிரேயர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துட்டு, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திட்டு இருக்கிறார். God is being healing us, God is being taking care of us. There is no doubt about all that. ஆனா அவரிடத்திலிருந்து பெற்றதை அவரிடத்திலிருந்து கொடுக்கணும் என்கிற தெளிவான விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை. அவரிடத்திலிருந்து தான் பெற்றோம். அப்ப ஜீவனை யாரிடத்திலிருந்து பெற்றோம்? அவரிடத்திலிருந்து பெற்றோம். இயேசு அன்றைக்கு ஜெபித்தார், என்றைக்கு? அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாளிலும் ஜெபித்தார். எதை ஜெபித்தார்? அவருடைய வாழ்நாள் எல்லாம் ஜெபித்ததையே அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாளிலும் ஜெபித்தார். அல்லேலூயா, hallelujah. சொல்றது புரியுதா? What did Jesus pray on the cross? It's the same prayer that he prayed the entire life of his. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் ஜெபித்ததை அன்றும் ஜெபித்தார். Not that he prayed that for the first time. நாம சில நேரத்தில் ஜெபிப்போம், இயேசுனுடைய நம்ம தியானிச்சிருக்கிறோம் இயேசுனுடைய கடைசி 7 வார்த்தைகள்னு. அந்த 7 வார்த்தைகள்ல இந்த வார்த்தை wasn't something that he just ஏதோ திடீர்னு அவருக்கு தோணுச்சு அவர் சொன்னார். இல்ல, இந்த காரியம் this is a prayer of every Israelite boy or every Israelite children. ஒவ்வொரு இரவும் அவர்கள் ஜெபிக்கும் போது, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தான் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? ஆமென். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு முதலாவது கேள்வி, இன்னைக்கு நான் இன்னும் பாருங்க, இது பிரசங்கத்தினுடைய ஒரு துவக்கம், இது பிரசங்கத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. இதை நான் தொடர்ந்து நான் I have to cover this through in next few weeks. ஒரு சில வாரங்களுக்குள்ள ஆனா but we have to very, very clearly understand the first question today is, have you committed your life to God? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? How many of you every single night or every single day or every single minute you live realize that the life that you have is from him? அவரிடத்திலிருந்து வந்த ஆவியினால தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அதை அவர் வாங்கி கொண்டா என்னுடைய உலகத்தில் என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருங்கிறத how many of us have realized it? இன்றைக்கு சும்மா அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க டுடே அவர் நான் ஒன்னு சொல்றேங்க, what is the problem தெரியுமா? நம்ம சரியான முறையில் சத்தியத்தை புரிஞ்சிக்காததுனால, இல்ல சத்தியத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு விரும்பாததுனால,
நான் சொல்றேன், யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒளியின் இடத்திற்கு நிறைய பேருக்கு வரதுக்கு விருப்பம் இல்லையா? ஏன்னா தங்களுடைய கிரியைகள் வெளிப்பற்றுங்கிறதுனால அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்களா? People prefer darkness over light because their actions will be exposed, and so they prefer darkness over light, and so they don't come to Jesus ன்னு சொல்றாரு. So they are not coming to me. என்னிடத்துல வருகிறது இல்லை. Where is your life today? Where is our life today? See, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், one thing I have to understand என்னன்னா, when I am preaching, it is not me telling something to you. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் இல்லை, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். And it is very important for me to realize that whatever I am speaking to you applies to me as well. நம்ம ஒவ்வொருவருக்கும் இது அப்ளிகபிளான ஒரு காரியம். And so there is no difference between you. இப்போ நான் இப்படி தான் பிரசங்கம் பண்ணணும், ஆனால் அப்படி பண்ணால் உங்களுக்கு ஒத்து வராது. அதனால தான் நான் இப்படி பிரசங்கம் பண்ணுறேன். Ideally I have to be preaching to myself as well, which is what I am doing. அப்போ இன்றைக்கு நீங்கள் பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் ஈவன் நான் வந்து சில நேரங்களில் அந்த சில காரியங்கள் நான் தியானிக்க வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And what I have learned is what I am trying to teach you. அதனால நீங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, first thing, the foremost, முதலாவது காரியம், உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? Do you know that your life belongs to God in the first place? உங்களுக்கு தெரியுமா, அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறதுனால, அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். அதை அவர் திரும்பி வாங்கிக் கொள்வாரானால் நம்முடைய யாத்திரை முடிந்து போய்விடும். Our journey will end. And if you realize that, அதை நீங்கள் புரிந்து கொண்டால், you will, I am telling you 100%, our lives will be different. அதை நாங்கள் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் வித்தியாசமாய் இருக்கும். நாம இப்படி இப்ப பேசுற மாதிரி நம்ம பேச மாட்டோம், இப்ப நடக்கிற மாதிரி நம்ம நடக்க மாட்டோம். அது எந்த விஷயமா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை, if you realize that, and if you not just understand but also acknowledge, அதை நீங்கள் புரிந்து அதை நீங்கள் அறிக்கையிட்டு அதை நீங்கள் உங்களுக்கே நினைப்பூட்டி கொண்டே இருந்திருங்கன்னு சொன்னா, I am sure, நான் நிச்சயமா சொல்ல முடியும், we will not be living, because we think, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, when we wear a mask, everybody has a mask. இப்போ நீங்க கொரோனா வைரஸ் டைம்னு இல்லை, everybody puts a mask. Everybody, who you are beneath that mask, அந்த முகமுடிக்கு பின்பாக, சரியா, உங்க முகமுடிக்கு பின்பாக நீங்க யார் என்பது உங்களுக்கு தான் தெரியும். Only you know. I cannot make it out, எனக்கு தெரியாது, but only you know, and you need to look at yourself, assess in that way. எனக்கு முன்னாடி நான் என்ன பார்ப்பேன், நான் நீங்களா இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், பாஸ்டருங்க, நான் ஆண்டவருடைய என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமயே இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்ககிட்ட. ஆனா என்னுடைய தனிமையில, when I am all by myself, எனக்கு யாரும் பார்க்காத நேரத்தில், who am I? Do I realize, நான் அதை புரிந்து கொள்கிறேனா, that my life belongs to God? And if he were to take it back one day, my journey will end. You don't know when that day is. நான் சொல்றேன், எனக்கு தெரியாது நாளைக்கு எனக்கு அந்த டே, இல்ல இன்னைக்கா, இல்ல இன்னும் 10 வருஷம் கழிச்சா, who knows? But I know one thing, என்ன நமக்கு தெரியும், அவர் அந்த சுவாசத்தை எனக்குள்ள கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் வெளியில போற it's not just one timeங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, it's not just one time. யோசிச்சு பாருங்க, ஏன்னா உள்ள வர மூச்சு திருப்பி வெளில போகுது. நமக்கு வெளில போற மூச்சு திருப்பி உள்ள வரலன்னா நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். புரியுதானே? இப்போ நமக்கு உள்ள போகுது, சுவாசிக்கிறோம், உள்ள எழுகிறோம், அது வெளில போகுது, திருப்பி we have to breathe in and we go out, it goes out, இல்லையா? The moment that we don't have anything to breathe back in, we are dead. That's it, right? அப்படின்னு சொன்னா, it's not an one time activity, one time event, every second of your life. Amen, hallelujah. ஒவ்வொரு வினாடியும் he is giving you life. Hallelujah. எத்தனை பேர் சொல்றது புரியுதுங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எவ்ரி, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க கைகளை உயர்த்தும் போது நீங்க யோசிக்கணும், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒவ்வொரு, இப்போ இந்த நான் பேசிட்டு இருக்கிற பாருங்க, இந்த ஒவ்வொரு செகண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த ஒவ்வொரு செகண்டும் அவர் நமக்குள்ள ஜீவனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. and that is the only reason that you are awake, not because of anything else. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன், உலகத்துல வியாதி இருக்கு, எல்லாம் இருக்கு, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாமே உண்மை. ஆனா ஒன்று உண்மை, என்ன தெரியுமா? ஒன்று முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய ஜீவனை எடுக்கிற வரைக்கும் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போவே முடியாது. அது எது தொட்டாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. அவர் இந்த சுவாசத்தை திரும்ப எடுக்கிற வரைக்கும் இந்த சுவாசம் எனக்குள்ள இருந்து போக முடியாது. அதுக்காக நம்ம பைத்தியக்காரத்தனமா சுத்துறது இல்லை. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தான் we follow the regulations, இல்லையா? நாங்கள் ஒழுங்குகளை கைக்கொள்ளுகிறோம். இப்போ நீங்க சபையில் உட்கார்ந்துக்கிறவங்க மாஸ்க் அணிஞ்சு உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ நாங்க எல்லா கிளீனிங் காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். சர்வீஸுக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு தெரியும், எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணியிருக்கிறோம். we want to do all of that things, but one thing we have to know is the life that we have is God's. ஆண்டவருடைய ஜீவன் அது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். உங்களுடைய ஜீவனை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறீர்களா? Have you given your life to God? இன்னைக்கு I'm going to see, இதுக்கு மேல இன்னொரு சில காரியங்கள் நான் சொல்லணும். 5 பேரை குறித்து காண்பிக்க போகிறேன் உங்களுக்கு. ஆபேலை குறித்து பார்க்க போகிறோம், ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம், மூன்றாவதாக பவுலை குறித்து, தாவீதை குறித்து, மூன்றாவது தாவீதை குறித்து பார்க்க போகிறோம், நாலாவது பவுலை குறித்து பார்க்க போகிறோம், ஐந்தாவது சேவான். இந்த 5 பேருடைய வாழ்க்கையில we are not going to, திருப்பியும் சொல்றேன், we are not going to look into their actual lives. அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதில் இருக்கிற ஒரு காரியத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறதுனா என்னங்கிறத நம்ம விளக்கமாய் பார்க்க போகிறோம். I can't rush into this. இதை ஒரு பெரிய ஒரு ஸ்டடியா, ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஒரு ஸ்டடி மாதிரி தான் இதை ஆக்சுவலா எடுக்கணும். ஆனால் நமக்கு அந்த நேரம் இப்போ இல்லாததுனால I'm going to stop here and tell you one thing. I want you to take back one thing. Every day, every night, I want you to start thinking one thing, that your life belongs to God and it is in you. Only reason is that He has kept that in you. Amen. அவர் உங்களுடைய கூட அந்த சுவாசத்தை வைத்திருக்கிறதுனால இருக்கிறது. அதனால this week constantly remind yourself and constantly pray and ask Him, what is it to give back what I have? இயேசு தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆவியை திரும்ப பிதாவுடைய கைகளில் கொடுத்தார். நான் சொன்னது மாதிரி அது மரிக்கிற அன்னைக்கு கொடுக்கிற காரியம் இல்லை. That is the prayer of every night. Hallelujah. ஒவ்வொரு இரவும் ஜெபம். இன்றைக்கு கண்களை மூடி அப்படியே எழுப்பி நிற்க போகிறோம். Thank you Jesus. கண்களை மூடி. It is more blessed to give than to receive. இன்றைக்கு இந்த ஜீவனை கர்த்தருடைய கைகளிலிருந்து பெற்றிருக்கிறோம், பெரிய ஆசீர்வாதம். ஆனால் திரும்ப அதை தேவனுடைய கைகளில் கொடுப்பது பெரிய ஆசீர்வாதம். It is even more a greater blessing to give the life you received from Him back into His hands. And நமக்கு வேதத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். Whenever people gave something back into His hands, He made it beautiful. He multiplied it and made it a blessing for so many. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை பார்க்கிலும் அவரிடத்தில் திரும்பி கொடுப்பது இன்னும் பெரிய ஆசீர்வாதம். வேதத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவருடைய கைகளில் அவரிடத்திலிருந்து பெற்றதை கொடுத்தவர்கள் கொடுக்கப்பட்ட காரியங்களை அவர் அழகுபடுத்தி அதை பெருக பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கினதை வேதாகமம் முழுவதும் நாங்கள் வாசிக்க முடியும். Today, as we enter into this series, இந்த பிரசங்கத்தினுடைய இந்த தொடர் செய்திக்குள்ள நாங்கள் பிரவேசிப்பதற்கு முன்பாக ஆரம்பமாக very first thing is, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினதை உம்முடைய கரத்தில் தருகிறேன். And the very first aspect, எல்லாம் உம்முடையது. We need to understand and acknowledge. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் உம்மிடத்திலிருந்து. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாம் உம்மிடத்திலிருந்து தான் எனக்கு இறங்கி வந்திருக்கிறது. Everything I have is from you. எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. அதை நான் உம்முடைய கரைகளில் தர விரும்புகிறேன். இயேசு சொன்னார், பிதாவே என் ஆவியை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். Father, I commit my spirit into your hands என்று சொல்லி அவர் ஜீவனை விட்டார். But that was not his eventual prayer. That was not one time prayer when he died on the cross. அவர் சிலுவையில் மரித்த போது ஒரே ஒரு முறை செய்த ஜெபம் அல்ல அது. Remember, that was his prayer every day and night. இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு இரவும் ஜெபிக்கிற ஜெபம், இன்று வரைக்கும் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே உம்முடைய கைகளில், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Because you need to understand that life, வாசித்தோம், பிரசங்கில வாசித்தோம், சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்புகிறது. Hallelujah, 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 hallelujah. The spirit returns back to God who gave it in first place. அப்ப ஆவியை உங்களுக்குள்ள தந்தவர், அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். Hallelujah. உங்களுடைய நாசியில் அவர் சுவாசத்தை ஊத நீங்கள் பிழைத்தீர்கள்.
நீங்கள் பிழைத்தீர்கள். இன்று வரைக்கும் அவர் நமக்குள்ள அந்த ஜீவனை, இட் இஸ் நாட் ஒன் டைம், நமக்குள்ள தந்துகிட்டே இருக்கிறாரு. கான்ஸ்டன்ட்லி he is giving life. வெளியில போற மூச்சு திரும்ப நமக்குள்ள வருகிறதுக்கான காரணம் because he is giving you the spirit. அந்த ஜீவனை, அந்த ஆவியை உங்களுக்குள்ள தந்துகிட்டே இருக்கிறாரு. How many of you have considered giving it back to God? எத்தனை பேரை ஆண்டவருக்கு அதை திரும்பி கொடுப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? Hallelujah. Do you realize ஒரு செகண்ட் மாறிச்சுனா போதும். It is only until he gives us the spirit. When the time comes, நேரம் வரும்போது, காலம் வரும்போது அதை அவர் திரும்ப எடுத்துக்கொள்வார். Hallelujah. But between that, இந்த ரெண்டு நேரத்துக்கு நடுவுல how many of us have committed our spirit into his hands? ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும்போது do you realize, do we realize, நாம் அதை புரிந்து கொள்கிறோமா? This life is given by God. இது தேவனுடையது. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினதை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. Oh Jesus. Hallelujah.